ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சுல காமிக்கிறேன். பழத்துல இந்த காம்பு சைடு கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா பறிக்கிறது காம்புக்கு அடிப்பக்கத்துல. பழம் பாருங்க கெட்டியா நைஸா இருக்கணும். பல்லு இருக்கிற சைடு இந்த மாதிரி இருக்கிறீங்க. அழுத்தனா போகாது. எப்படிங்க? பிரஸ் பண்ணக்கூடாது. அழுத்தனா போகாது. அழுத்தி இந்த மாதிரி திருகணும். பாருங்க இந்த மாதிரி திருகணும். ரொட்டேட் பண்ணும்போது உள்ள இருக்கிற ஸ்லைஸ் பாருங்க கட் பண்ணிக்கிட்டே இப்படி உள்ள இன்சர்ட் ஆகும். பழத்துல இந்த அளவுக்கு உள்ள இன்சர்ட் ஆயிட்டு பின்னால பழம் பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கும் இல்லைங்களா? கசக்க கூடாது. முதல்ல தோலை உரிக்காம தானே செஞ்சோம். இந்த அளவு உள்ள பண்ணணும். பழத்தை வந்து சுத்தியும் அழுத்தணும். அப்படி அழுத்தும் போது பாருங்க இந்த விரலானது வந்து மேல் இந்த மாதிரி வச்சு இந்த விரல் அழுத்தணும். எப்படிங்கன்னா பாருங்க ஆரஞ்சு இந்த மாதிரி சாச்சி அழுத்தினாதான் உள்ள இருக்கிற ஜூஸ் வரும். அழுத்தலைன்னா வரவே வராது. எப்படின்னா சுத்தி இருக்கிற ஜூஸ் வரணும்னா அழுத்த வேணும். பாருங்க இந்த மாதிரி சாச்சி அழுத்திட்டே இருங்க. உள்ள இருக்கிற பாருங்க சீட்ஸ் வருதா? பாருங்க சீட்ஸ் வராது. அதே மாதிரி மேல இருக்கிற கசப்பு வராது. உள்ள இருக்கிற பாருங்க விதை இல்லாம கசப்பு இல்லாம ஃபுல் ஜூஸ் ஃபில்டர் ஆயிடும். ஈஸி மெத்தட் தான். நீங்க ஒரு டூரிஸ்ட் போற இடம், லாங் டிராவல்ஸ், ட்ரெயின் டிராவல் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த விரல மேல வச்சு மிஷின் வெளியே வராது. அப்படியே அந்த 3 விரல அப்படியே அழுத்தினீங்கன்னா போதும். ஜூஸ் பாருங்க ஒரு சின்ன விதை ஏதாவது இருக்குதா பாத்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஜூஸ் பாருங்க ரெடி. இதை வந்து நீங்க குழந்தைங்க குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். டிராவல்ஸ் பண்ணும்போது அப்படியே பாருங்க எடுத்து குடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். வேஸ்டேஜ் இல்ல. பாருங்க இதுல வந்து விதை கசப்பு இது மட்டும் தான் மீது, ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி தான் நீங்க நினைக்கலாம் சாத்துக்குடியில வருவாங்க. காமிக்கிறோம் பாருங்க. அதே சேம் சாத்துக்குடி. கட் பண்ண கூடாது. நீங்க கத்தி எடுத்துட்டு கட் பண்றது இல்ல கசக்கிறது தோலை உரிக்கிறதெல்லாம் வேண்டாம். காம்பு பக்கம் கிடையாது. முக்கியமா காம்புக்கு அடிப்பக்கத்துல இந்த பல்லு பல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறீங்க. பல்லு பல்லா அழுத்தக்கூடாது. அழுத்தி இந்த மாதிரி திருகணும். ஒன் டைம்ல ஒரு 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி இந்த அளவுக்கு உள்ள போகிற வரை திருகணும். இந்த மாதிரி திருகிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்லைஸ் கட் பண்ணிக்கிட்டு உள்ள போயிடும். பழத்துல இந்த அளவு உள்ள ஃபிட் பண்ணிட்டு பழம் கெட்டியா இருக்கு இல்லையா? பழத்தை இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா பழம் ஸ்மூத் ஆகும். பாருங்க டம்ளர் இருக்கு. அப்படியே சாய்க்கும். இல்ல அப்படியே கூட பாருங்க குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே சாய்க்கிறீங்க குடிச்சிட்டு போகலாம். இந்த விரல மேல வைங்க. மிஷின் வெளியே வர சாச்சி அழுத்துங்க. உள்ள வெறும் ஜூஸ் ரெடி. அழுத்தலைன்னா வராது. தேவைன்னா அழுத்தணும். பழத்தை தான் அழுத்தணும். பழத்தை அழுத்தி அப்படியே சாச்சி அழுத்திட்டே இருந்தீங்கன்னா போதும். உள்ள இருக்கிற ஜூஸ் பாருங்க விதை இல்லாம கசப்பு தன்மை இல்லாம பியூரா ஃப்ரெஷ்ஷா ஈஸியா பாருங்க ஜூஸ் ரெடி. கரண்ட் பொருள் கிடையாது நம்ம கிட்ட யூஸ் பண்றது. நீங்க உட்கார்ந்த இடத்துல மேனுவலா எப்படி எடுக்கலாம்னு பாருங்க ஜூஸ் ரெடி. பழத்தை வந்து நம்ம முக்கியமா வந்து கசக்க கூடாது. முக்கியமா கட் பண்ண கூடாது, கசக்க கூடாது. பழம் வாங்கும் போது மட்டும் நைஸா வாங்குங்க, கெட்டியா வாங்குங்க. கெட்டியா இருக்கிற பழத்துல காம்பு பக்கம் போடக்கூடாது. காம்புக்கு அடிப்பக்கத்துல, காம்புக்கு பேக் சைடு பாருங்க. இந்த பல்லு இருக்கிற சைடு இந்த மாதிரி இருக்கிறீங்க. பிரஸ் பண்ணக்கூடாது. அழுத்தனா போகாது. அழுத்தி திருகணும். பாருங்க இந்த மாதிரி திருகுனீங்கன்னா உள்ள போய் இந்த அளவுக்கு உள்ள இன்சர்ட் ஆகும். பழத்துல இந்த அளவுக்கு உள்ள ஃபிட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும்? பழம் பாருங்க கெட்டியா இருக்கிற பழத்தை அழுத்தணும். இந்த மாதிரி அழுத்தி டம்ளர் இருக்குங்களா? சாச்சா வருமா? வராது. சாச்சி அழுத்தினா மட்டும்தான் ஜூஸ் வரும். வருதுங்களா? இப்ப வந்து சுத்தி இருக்கிற ஜூஸ் வரும். நீங்க நிறைய பேர் திருக்க கூடாது. திருக்கனா வராது, சாச்சாலும் வராது. ஆனா சாச்சி மேல இந்த விரல வைங்க, அப்படியே அழுத்துங்க, ஜூஸ் ரெடி. பாருங்க உள்ள கிடந்து ஈஸியா ஃப்ரெஷ்ஷா பியூரா எல்லா ஜூஸுமே ரெடி. ஒரு சின்ன விதை இல்லாம கசப்பு முக்கியமா கிடையாது. பாருங்க 4 ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்களா? ஆப்பிள்ல சீட்ஸ் வந்துச்சுங்களா? ஆப்பிள்ல விதை வந்துடும். அடுத்தது என்ன? இதே சேம் மெத்தட் தான். பாருங்க கொடை ஆரஞ்சுல அதே தான். காம்புக்கு அடிப்பக்கம் பழம் வந்து கெட்டியா இருக்கும். வேற ஒண்ணு பாருங்க. லெமன்ல வந்து எடுத்தீங்கன்னா வெறும் விதை மட்டும்தான் மீது. விதை நசுங்கினாதான் கசப்பு வரும். தோல் மேல இருக்கிற கசப்பு வந்தாதான் கசப்பு. இது எதுவுமே வராது. நீங்க தாராளமா பாருங்க பியூர் ஃப்ரெஷ் கெமிக்கல் இல்லாத ஜூஸ்.